வரிச்சியூர் செல்வத்தை சுட்டுப்பிடிக்க காவல்துறை உத்தரவிட்டிருக்கும் நிலையில் மதுரையில் அவர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். போக முடியாம போயிடுச்சு. இன்னைக்கு ஃபங்க்ஷனு இப்போ கிளம்புனவேன். இன்னைக்கு இது போக 3 ஃபங்க்ஷன் இருக்கு. டெய்லி ஃபங்க்ஷன் போக எங்களால் கல்யாண கச்சேரி போக கல்யாணத்தை முடிக்க கல்யாணம் ஒரு இப்போ வரையுமே உங்களுக்கு நான் இப்போ ஒரு வருஷத்தில் மட்டும் ஒரு 15 கல்யாணத்தை தாலி எடுத்து கொடுத்துருப்பேன். நான் அப்படி வாழ்ந்துக்கு இருக்கேன். எந்த பிரச்சனைக்கும் போல வரல. சாமி நீ கேளுங்க, நான் பதில் சொல்றேன். சார், இப்ப தொடர்ச்சியா அந்த ரூமர்ஸ்க்கு என்ன காரணமா இருக்கும்? கோயம்புத்தூர் எப்போ போனீங்க? 13 வருஷம் ஆச்சு நான் கோயம்புத்தூர் போய். இல்ல, நான் போய் 13 வருஷம் ஆச்சு கோயம்புத்தூர் பக்கம் போய். அங்க நான் போக வாய்ப்பு இல்லையே. இல்லையே, அப்படி எதுவும் பிரச்சனை கிடையாது. அங்க லாட்ஜ்ல ஏதோ ஆயுதங்கள்லாம் பதுக்கி வச்சுக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதா போலீஸுக்கு தகவல் கிடைச்சதுனால உங்களை காலில் சுட்டு பிடிக்க சொன்னதா அப்படி ஒரு செய்தி. நான் கோயம்புத்தூருக்கு போய் 13 வருஷம் ஆச்சு. அங்க உள்ளவங்க பேசி இல்ல, அங்க யாருமே டச் இல்லையே. என் கூட ஒரு பையன் வந்து செல்லையான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் அங்க கோயம்புத்தூர்ல இருக்காரு. அவருக்கு நான் எப்பனாலும் போனுல பேசிக்கிறேன். அவரு ஆமா, ஒரே ஒரு வழக்கு இதுல இருக்கு. இங்க நம்ம திண்டுக்கல்ல இன்ஸ்பெக்டர் ஒரு இன்ஸ்பெக்டர் அந்த கேஸ்ல இருக்காரு. என்னன்னு தெரியல எனக்கு. நான் உங்களுக்கும் பத்திரிகைக்காரங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 பத்திரிகைகளுக்கு நான் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் அனுப்பி விட்டுறேன். உங்களுக்கும் நான் எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு எதுக்கு நான் பிரச்சனை போடுறதுக்கு? ஆண்டை முன்னியத்தில் நல்லா சம்பாரிச்சு வச்சிருக்காரு, நல்லா சொத்து படம் இருக்கு. நான் எதுக்கு எங்கேயும் போகணும்? சேட்டை பண்ணா சுடதானா செய்வாங்க. திருந்துனா விட்டுருவாங்க போலீஸ். இது எதனாலும் தப்பு பண்ணா போலீஸ் விடாம அப்புறம் என்ன செய்வாங்க? ரவுடிசத்தை விட்டுட்டு இதோட ஒதுங்கிட்டா விடுவாங்க. நான் ரவுடிஸ் தான் பண்ணுவேன், யாராலும் கொலை பண்ணுவேன், இந்த மாதிரி பஞ்சாயத்து பண்ணுவேன்னு சொன்னா போலீஸ் சுடுறதுக்கு அவங்க சுட்டு தானே பிடிப்பாங்க. பண்ணி தானங்க தீரணும். கிட்டத்தட்ட வந்து 10 கோடி மக்கள் இருக்கும் தமிழ்நாட்டில். வெறும் 1,40,000 போலீஸா இருக்காங்க. இவங்க பூரா ஜெயில சேட்டைக்கு என்ன பண்ண முடியும்? டெய்லி ஜெயினாக்கா அந்த கொலையை பண்ண இங்கே கொலையை பண்ண அப்படின்னு போலீஸ் உடனே செய்யும். இப்ப யாரையும் நல்லவங்களை சுட்டா நம்ம சொல்ற மாதிரி ஐயா நல்லவங்களை சுட்டாங்க போலீஸ்ன்னு சொல்லலாம். பூரா சுட்டையும் பூரா ரவுடி பைய, திருட்டு பைய, காவலி பைய இவ்வளவு சொல்றாங்க போலீஸ். திருந்திட்டப்ப நாங்கெல்லாம் இருந்தோம். இந்த வேணாம், எந்த பிரச்சனையும் வேணாம்னு சொல்லி திருந்திட்டோம். இப்ப நாங்க அவருக்கு இந்த போலீஸுக்கு டெய்லி நான் எங்க போனாலும் தகவல் சொல்லிட்டு ஐயா இங்க போறேன், அங்க போறேன், இதை போறேன், இங்கதான் இந்த ஊருக்கு போறேன், இந்த ஊருக்கு போறேன்னு நம்ம சொல்லிட்டு டெய்லி போறோம் வர்றோம். அப்படி போயிட்டா எந்த பிரச்சனையும் இல்லையில உங்களுக்கு. நம்மளுக்கு எதிரியே கிடையாது சாமி. நம்மளுக்கு நம்ம தான், உங்களுக்கே தெரியுமில்ல, நம்ம தான் வந்து இந்த மாதிரி ரவுடிசமே கிடையாதுல்ல. எதிரியை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் நம்ம பூராமே சொந்த பந்தக்குள்ளதான அந்த பிரச்சனைகளே. இப்ப நம்ம இந்த பழைய விஷயங்களாம் விட்டு எத்தனை வருஷம் இருக்கும்? நான் பழைய விஷயங்களை விட்டு கடைசியா எனக்கு மதுரைக்குள்ள வந்து 2018 ஒரே ஒரு சின்ன கேஸ், அவ்வளவுதான். 2018 மதுரைக்குள்ள ஒரு சின்ன கேஸ். ஐயா வந்து இப்ப இருக்காங்களா ஏடிஜிபியா இருக்காங்களா டேவிட்சன் ஆசிரியர், அப்ப கமிஷனர் இருக்கும்போது ஐயா இருக்கும்போது ஒரே ஒரு கேஸ் வந்து குடுக்கல் வாங்கலுக்கு பிரச்சனை, அந்த கேஸ். அப்புறம் அதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணதான். ரவுடி வரிச்சியூர் செல்வத்தை சுட்டுப்பிடிக்க காவல்துறை திட்டமிட்டு இருப்பதாக வந்த தகவலை அடுத்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு விளக்கம் அளித்து வருகிறார். விவரங்களை பின்னர் செய்திகளில் பார்க்கலாம்.